வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் ஆடி பண்டிகை நல்வாழ்த்துகள். இந்த பதிவில் நம்ம ஆடி மாதத்திற்குடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துவிட்டு, இந்த ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த அயனம் என்று சொல்லக்கூடிய வகையில் தட்சிணாயனமாக இது குறிக்கக்கூடிய இந்த ஒரு மாதங்களுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேலும் இந்த பொது பதிவில் நம்ம தட்சிணாயனத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு அடுத்த பதிவுகளில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய ஆடி மாத பலன்களை பார்க்கலாம். முதலில் இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு அயன மாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. சூரியனுடைய சஞ்சாரம் வேறு திசையை நோக்கிய பயணமாக ஒரு டேர்ன் ஆகக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தட்சிண அயனம் அப்படின்னா, அயனம் என்றால் மாற்றம், தக்ஷின் அப்படின்னு சொன்னால் தெற்கு நோக்கிய அப்படிங்கிற ஒரு தெற்கு டைரக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த தெற்கு நோக்கிய சூரியனுடைய சுழற்சி கடகத்திலிருந்து தொடங்கும் பொழுது இது ஆடி மாதமாக நம்ம கொண்டாடுகிறோம். இது கடகத்திலிருந்து தொடங்கி கண்டினியூஸாக மகர ராசிக்குள் வரும் வரை இந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி இந்த பயணத்தில் முழுவதுமாக இந்த சூரியனுடைய நிலை தட்சிணாயனமாக சொல்லப்படுகிறது. மீண்டும் மகரத்திற்கு அவர் என்றாகும் பொழுது சூரியனுடைய பிரவேசம் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய உத்திராயணம் என்று வடக்கு நோக்கிய பயணமாக மாறும். ஸோ இந்த தட்சிணாயனம் இப்பொழுது வரக்கூடிய ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடிய நிலையினால் முதலில் சூரியன் கடக ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த அயனம் முழுவதுமாகவே இயற்கை ஆன்மகாரகனாக இருக்கக்கூடிய பூமியில் மனித வாழ்விற்கும் இயற்கைக்கும் முக்கியமான ஒரு ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் கிரகம் பலம் இழந்து இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. ஏனென்றால் நேரடியாக துலாம் ராசியில் அவர் நீச நிலை அடைய போகிறார். ஒரு படியாக அவர் பலம் குறைந்து கொண்டு நீசம் அடைந்து பிறகு அதே நிலையில் சஞ்சரித்து அந்த 2-3 ராசிகளை கடக்கும் பொழுது உலகில் எல்லோருமே தெய்வ வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக ஒரு அலர்ட் மோடில் ஒரு எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு தெய்வ வழிபாடையும் இறுகி பற்றி கொண்டு ஒரு நல்ல விதமாக இந்த காலத்தை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் இது தேவர்களுக்கு தேவலோகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியை தாண்டிய மற்ற உலகங்களுக்கு தேவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தட்சிணாயனம் என்பது சாயங்கால நேரத்திலிருந்து நள்ளிரவு தாண்டி மீண்டும் விடியற்காலை வரக்கூடிய இந்த ஒரு நிலையாக இந்த ஆடி முதல் தை வரை இருக்கிறது. இது ரொம்ப அற்புதமாக நமக்கு உணர முடிகிறது. கடக ராசியில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது பெண் தெய்வ வழிபாடாக எல்லா பெண் தெய்வ கோயில்களிலும் திருவிழா கொண்டாடக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஒரு சின்ன தெருவில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் ஆடி திருவிழா கொண்டாடாமல் இருக்க மாட்டார்கள். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அங்குள்ள மக்களுக்கு இதோடைய அதிர்வலைகள் ஒரு பிளெஸிங்ஸாக கிடைக்கும். அதன் பிறகு ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுவார். அந்த காலகட்டத்திலும் அதிக ஒரு ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து சூரியனை வழிபாடு செய்து மானசீகமான தெய்வ நம்பிக்கையினால் நம்ம ஆன்ம பலம் பெற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு புரட்டாசி மாதம் சூரியன் கிரகம் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அது நீச்ச நிலைக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய முதல் வீடு. ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த புரட்டாசி மாதம் உணர்த்தக்கூடிய 2 விஷயங்கள். மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பித்தர்களுக்காகவே நீத்தார்களை நினைத்து தினமும் வழிபட வேண்டிய ஒரு நிலையாக கொடுக்கப்பட்ட 15 நாட்கள் அவரவர்களுடைய பரம்பரை வழக்கப்படி இந்த உலகிலிருந்து மறைந்து வேறு உலகம் சென்றவர்களை நினைத்து அவர்களுக்கும் நம்ம பலமூட்டி அவர்களிடமிருந்து மீண்டும் பிளெஸிங்ஸ் வாங்கி கொள்ளக்கூடிய நிலையாக இந்த பித்தர்களை வழிபடக்கூடிய மகாலய பட்சம் இருக்கிறது. மகாலய பட்சம் முடிந்த அடுத்த 15 நாட்கள் நவராத்திரியாக நம்ம கொண்டாடுகிறோம். புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த மாதமே ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யக்கூடிய கார்காலமாக இருப்பதனால் கம்ப்ளீட்டாக சூரியனுடைய ஒளியே பூமிக்கு கிடைக்காத நிலையாக இருக்கும். அந்த காலகட்டத்திலும் நம்ம நரக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நரகாசுரனுடைய அழிவிற்காக கொண்டாடப்படக்கூடிய தீபாவளி பண்டிகையாக இருக்கக்கூடிய நிலை. அதன் பிறகு கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது. ஒளியே இல்லாத அந்த நாட்களிலும் ஒளி தீபங்களை ஏற்றி வைத்து தீப திருநாளை கொண்டாடக்கூடிய நிலையும், வீட்டு வாசல்களில் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்தையே கடவுளாக எண்ணி முருகப்பெருமானை நினைத்து வழிபடக்கூடிய நிலையாக இருக்கிறது.
கடைசியாக இந்த அயனம் முடியக்கூடிய நிலையில் வரக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் இருக்கிறது. இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி மாதம் இந்த அயனத்தில் தேவர்களுடைய அதிகாலையாக இருக்கக்கூடிய நிலையாக சொல்கிறார்கள். இது அற்புதமாக பொருந்தி வருகிறது. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம விடியற்காலையில் எழுந்து பாசுரங்களை பாடுவது, பஜனைகள் செய்வது, இந்த ஓசோன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய நிலையாக, இது எல்லாமே இயற்கையோடு இணைந்த ஒரு நிலையாகவும், காலச்சூழலுக்கு ஏற்றாற் போல இந்த சூழ்நிலை இயற்கையில் சூரியனுடைய ஒளி குறையும் பொழுது மனிதர்களை ஒரு அலர்ட் மோட்ல வைத்துக் கொள்வதற்காக அற்புதமான தெய்வ வழிபாடுகளை அந்தந்த மாதத்திற்கு கொடுத்து பூமியில் வாழ்வினை ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டியாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு சயின்ஸும் இந்த ஜோதிடமும் அற்புதமாக இணைந்து சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு உணர முடிகிறது. இந்த அயனம் தொடங்கும் பொழுது ஒரு மாலை நேரம், தேவர்களுக்கு மாலை நேரம், அதன் பிறகு முன்னிரவு நேரமாக, அதன் பிறகு பின்னிரவு நேரம், நடுநிசியாக கார்த்திகை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நடுநிசி முடிந்து விடியற்காலையாக மார்கழி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தை மாதம் தொடங்கும் பொழுது அயனம் மீண்டும் மாறி உத்திராயணம் என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கு பகல் பொழுது தொடங்கக்கூடிய நிலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் டைம் டிராவல் இது போன்ற விஷயங்களும் ஒரு கிரகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சிக்கு கொடுக்கப்பட்ட நிலை பூமியை விட மாறுபாடாக இருப்பதை நம்ம உணர்கிறோம். அதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் நம்ம இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தேவலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப அற்புதமாக சயின்டிஃபிக்காக உண்மையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு இந்த ஜோதிடம் அற்புதமாக உணர்த்துகிறது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான நிலை ஒரு வருடமும் நமக்கு பித்திருக்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய வகையில், நாம் வருடம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய திதி அவர்களுக்கு ஒரு நாளுக்கும் கொடுக்கப்படக்கூடிய திதியாக நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். தினமும் அவர்களுக்கு உணவளிப்பது போல அவர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடாகவும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சரியான புரிதலோடு சரியான விஷயங்களை தேடி கண்டுபிடித்து உணரும் பொழுது எல்லாமே உண்மை அப்படின்னு உணர முடிகிறது. இதுதான் ஆடி மாதத்திற்குடைய அற்புதமான ஒரு தனித்துவமான, ஆடி மாதம் முதல் தொடங்கி வரக்கூடிய இந்த அயன மாற்றம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த 6 மாதங்களிலும் நம்ம சிறப்பாக வழிபாடு செய்து கடவுள் அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் ஆடி மாதம் தனித்துவமாக ஆடியில் நடக்கக்கூடிய பலன்களாக மேஷம் முதல் மீனம் வரை வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம்.